15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம எல்லாரும் 22, 23 நம்ம வாசிப்போம். ஃபர்ஸ்ட் சாமுவேல் கேபிட்டல் 15 verse 22-23. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அல்லேலூயா. ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. தலைகளை தாழ்த்துப்பு கொடுப்போம். பரலோக தகப்பனே, நாங்கள் அதிகமாக நேசிக்கிறேங்க. நல்ல ஆண்டவரே, நம்மிடத்தில் வந்தவர்களை நீர் ஒருவரையும் வெறுமையாக அனுப்பினதே இல்லைப்பா தகப்பனே. உமது வார்த்தையை தேடி வந்தவர்களை உமது வார்த்தை சுகப்படுத்தினது, குணப்படுத்தினது, பெரியவர்களாக்கினது, ஆசீர்வாதத்தில் பெருகினார்கள். அப்பா, அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீர் உண்மையுள்ளவராக எங்கள் மத்தியில இந்த வார்த்தையாகிய தேவனாக இருக்கிறீங்க. இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில மகிமைப்படும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர், நீர் எல்லா கணத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. வந்த உமது பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு நான் சீர்பட வேண்டிய விஷயங்களில் சீர்படவும், கட்டப்பட வேண்டிய காரியங்களில் கட்டப்படவும், அப்பா விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடவும் அப்பா கர்த்தர் எங்களிடத்துல போதித்து வழி நடத்துங்க. காயம் கட்டுகிற தேவன் அப்பா தகப்பனே, சிச்சித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பன், இது எங்களை முற்றிலுமாக பொறுப்பெடுத்து நடத்துங்க. அப்பா தகப்பனே, அடியேன் ஒன்றுமில்லப்பா, உமது ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நீரே வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எந்த மனுஷங்களும் வெளிப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த கிழமை நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம் இல்லையா? சவுலை குறித்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு. சவுல் ஒரு பொட்டேட்டோ மாதிரி, தெரியுங்களா? எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். எதுலாம் குணப்படணுன்றதுக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால், உரைப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி போடுவாங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி போடுங்க. அதே மாதிரி சபையில் எந்த சீர்பொருந்தல் வரணும்னா சவுலை கொண்டு வந்தால் சவுல மாதிரி ஆகக்கூடாது, சவுல்ல இருந்து சீர்பட்டுடணும் இல்லையா? அதனால சவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 3வது கிழமையாக இந்த வசனங்களே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? முதலாவது கிழமை பார்த்தோம், கீழ்ப்படிதலை குறித்து பார்த்தோம். கீழ்ப்படியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து என்கிறதை குறித்து பார்த்தோம். கடந்த கிழமை ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் என்று நம்ம பார்த்தோம். இங்கே யாருமே நம்ம விச் கிராஃப்ட் பண்ணுறது இல்லை இல்லையா? ஊடு விச் கிராஃப்டில் யாரும் பண்ணுறதில்ல. மிஞ்சி மிஞ்சி போனால் மனசில் வேணால் நினைப்பீங்க, அவங்க இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும்ட்டு இல்லையா? ஆனால் அந்த பாவத்திற்கு இணையானது என்னவா? ரெண்டகம் பண்ணுதல். ரெண்டகம் பண்ணுதல்னா போன கிழமை பார்த்தோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு போன கிழமை ஒஸ்லோவில் நடந்த ஆராதனை குறித்து பார்த்தேன். அங்கே அதே வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். மூத்தவனிடத்துல அப்பா சொல்றாரு, நீ தோட்டத்துக்கு போ, திராட்சை தோட்டத்துக்கு போ அப்படின்னா போமாட்டான்னு சொல்லிட்டு போனான். 2வது போறேன்னு சொல்லி போல. அப்ப ரெண்டகம் பண்ணுதல் எப்படின்னா, இரு நாவு, சொல்லுவேன் செய்ய மாட்டேன். அது எவ்வளவு கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். பில்லிசூனிய பாவத்திற்கு இணையானதாக இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். எல்லாம் மனம் திரும்பி அதில் மேம்பட்டு இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய 2வது பகுதி, முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. ஒரு காலத்துல விக்கிரக ஆராதனை செய்தவர்கள் இங்க இருக்கிறோம், ஒரு சில பேர் இருக்கிறோம் இல்லையா? ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பீங்கன்னா, ஹிந்து பேக்ரவுண்ட்ல தான் வந்தேன். வெள்ளிக்கிழமை வெத்தலை, வாழைப்பழம், ஊதுவத்தி, கற்பூரம் இதை நான் வாங்கி கொடுத்துட்டு தான் நான் யூத் கிளாஸ்க்கு போகணும். ஏன் அவங்களே அப்புறமா கேட்டு, எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க? தெரியலையே பண்ணோம் அப்படின்னாங்க.
எங்கள் வீட்டில் விக்கிரகத்தோட சுரூபம் இல்லை, ஆனால் விக்கிரகத்தோட படம் இருந்தது. விக்கிரக கோயில்களுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். விசேஷமான பிரசித்தி பெற்ற அறுபடை வீடுகளில் கிட்டத்தட்ட 3-4 இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆந்திராவில் ஒரு விசேஷ வட்டிகான் சிட்டிக்கு இணையான ஒரு நகரமாக இருக்கிற, வருவாயிலும் நிகராக இருக்கிற திருப்பதிக்கு நான் போயிருக்கிறேன். 3 இல்லை 5 முறை மொட்டை அடித்திருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் செய்திருக்கிறாங்க எங்கள் வீட்டில். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கி எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா? அப்படிப்பட்டவரை தான் உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஊழியராக நிறுத்தி இருக்கிறார். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணல, எந்த ஒரு விக்கிரக ஆராதனை நான் செய்கிறதில்லை. அதே மாதிரி தானே நீங்களும் இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க. இல்லை எங்கள் ஃபாதரோட ஃபாதர் எல்லாருமே கிறிஸ்டின் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, விக்கிரக ஆராதனையில் இருந்திருப்பாங்க. விக்கிரக ஆராதனையில் இருந்த நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து வந்துட்டார். கர்த்தருடைய மெத்தடே அதுதான் இல்லையா? ஒரு காரியம், கெட்டு போன காரியத்தை மறுபடியும் நன்மையாக வணங்குகிறது தான் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஆபிரகாம் ஒரு சிறந்த உதாரணம். விக்கிரகங்களை செய்கிற, பொம்மைகளை செய்து அதை விற்று அதை வணங்குகிற தெய்வம் ஒரு மனுஷனாக இருந்தார் ஆபிரகாம். ஆனால் கர்த்தர் அவரை அங்கிருந்து கொண்டு வந்து, எங்கிருந்து பிசாசு தோட்டத்தில் கெடுத்து போட்டானோ, பாபிலோன் பிசாசுனோட கோட்டையாக இருக்கிற அந்த பாபிலோனிலிருந்து ஆபிரகாம் அழைத்து வந்து விக்கிரக பின்னணியில் இருந்த ஆபிரகாமை கொண்டு இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நம்ம சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த முரட்டாட்டத்தை குறித்து நம்ம இடத்துல கர்த்தர் பேசுவார். முரட்டாட்டம் பண்ணுதல் எப்படி இருக்குதான், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. விக்கிரக ஆராதனை நம்ம யாரும் செய்யறதில்லை, ஆனால் நம்ம செய்கிறோம் என்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதனுடைய தாக்கம் என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம். ரிபல்லியன் சொல்லலாம், ஆங்கிலத்தில் ரிபல்லியன் என்று சொல்லலாம், முரட்டாட்டம் பண்ணுதல். இந்த முரட்டாட்டம் பண்ணுதலை குறித்து 2 காரியங்களை இன்றைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் நம் ஜீவனோடு கூட இருப்பனானால், கர்த்தரோட வருகை தாமதிக்குமே ஆனால் அடுத்த கிழமையும் பார்ப்போம். ஐயோ இதே தானா அப்படின்றீங்கன்னா கர்த்தர் பேச சொன்னதை உங்களிடத்துல பேசுகிறேன். முதலாவது முரட்டாட்டம் பண்ணுதல், ஆண்டவருக்கு முரட்டாட்டம் பண்ணுறோம். இங்கே யாராச்சும் நார்வே, வெரி டீசென்ட் அண்ட் பொலைட் கண்ட்ரி. இந்த கிழமை என்னோட நண்பரோடு கூட பேசினேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர். அவர் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக என்னை கூப்பிட்டு இருந்தார், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாங்க நல்லா இருக்கிறன்ற மாதிரி. கேரளாவில் இருக்கிற நண்பரும் கூப்பிட்டு இருந்தார். அப்போது நான் இந்த முறை நான் சொன்னேன், அங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது, ஊழிய வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது, இதே மாதிரி நானும் கேட்டேன். அப்போ அவர் சொன்ன முதல் காரியம், ஏன் நார்வே விட்டு வரீங்க? நார்வே இஸ் த பெஸ்ட் கண்ட்ரி. ஏன்னா இங்கே ஒருத்தரை குறித்து, அதாவது நார்வேல, வெளியில் சொல்கிறேன், சபையில் இல்லை, சபையில் இது வேற. ஒருத்தரை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கனவீனமாக பேசக்கூடாது. கனவீனமாக பேசினா அன்றைக்கு மாலையில் அவருக்கு என்ன இருக்கும், ஒன்று மெமோ இருக்கும், இல்லாட்டி அன்றைக்கு செகண்ட் மெமோ இருக்கும். 3வது முறையும் பண்ணால் அவர் வேலையை விட்டு தூக்கப்படுவார். ஒவ்வொருத்தருக்கும் சுயமரியாதை கொடுக்குற ஒரு தேசம் இது. இந்த சுயமரியாதை கொடுக்குற தேசத்தில் நம்ம முரட்டாட்டம் பண்ணுறோமா அப்படின்னா பண்ணிட்டு இருக்கிறோம்ங்கிறது ஆண்டவருடைய செய்தி. ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, நான் உங்களை இப்போதானே பார்க்காம சந்தோஷமா சொன்னீங்க, சுகப்படுத்துவேன், குணப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? எதுக்கு அதை மறுபடியும் சொல்றதா? யாருக்கு சுகம் சொல்லுவீங்க? சுகம் இல்லாதவர்களுக்கு தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வீட்டுக்கு ஒரு பெஸ்ட் போகிறோம், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது ஓகே, அது குட், நல்லா இருக்கிறீங்க. நமக்கு தெரியாது சுகமாக இருக்கிறீங்கன்னு கேட்க, நமக்கு நல்லா தெரியும். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவி உங்கள் கணவர்கிட்ட போயிட்டு டெய்லி காலையில் இருந்து சுகமாக இருக்கிறியா கேட்டு பாருங்களேன். என்ன உங்களுக்கு விசரா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்போ அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்ம இடத்துல, விசரா ஆண்டவர் கேட்கல, தெளிவாக ஞானம் உள்ளவராக கேட்குறாரு, நீங்கள் குணப்படுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம குணப்படலை, நம்ம இன்னும் குணப்படாமல் இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்ம குணப்படுத்தி அவருடைய சாயல் நம்ம இடத்துல கொண்டு வரும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் இல்லையா? ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன், கேளுங்க, உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்துதான். இங்கே வீட்டு பக்கத்தில் எங்களுடைய பிளாக்ல
ஃபயர் வந்துருச்சு, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், மக்கள்லாம் வந்து பரிதபிக்கிறாங்க, கூடுமான மட்டும் எல்லாரும் இறங்கி வந்துட்டாங்க, நீங்கள் உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லி வந்தப்போ ஃபயர் ஸ்டேஷனில் வந்தாங்க. அவங்களாம் ரொம்ப தியாகம் உள்ளவர்கள். உங்களுக்கு சும்மா ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். ட்வின் டவர் இடிந்த போது, அந்த 2 கோபுரத்துலேயும் ஃப்ளைட் இடிந்த போது, அன்றைக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு தெரியும் எப்போவுமே ஃபயர் வந்துருச்சுன்னா யூ ஷுட் நாட் யூஸ் ஹைஸ் லிஃப்ட்டை யூஸ் பண்ணுங்க, எலிவேட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, யூ ஹவ் டு கோ பை ஸ்டெப்ஸ். அன்றைக்கு அந்த மாடி எத்தனை அடுக்கு மாடி, 100 சம்திங். அப்போ அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் கொடுத்த கட்டளை, அவங்க உறுதிமொழி ஏற்கிறது, என்ன நடந்தாலும் நான் போயிட்டு அந்த ஆபத்தில் இருக்கிறவங்கள நான் காப்பாற்றுவேன் அப்படி என்கிறது தான் அங்கே முயற்சி. ஓகே, அங்கே போய் நான் காப்பாற்றுவேன்றது. அன்றைக்கு ஏறினவர்கள் அவ்வளோ வெயிட்டையும் சுமந்து கொண்டு மேலே ஏறி கொஞ்ச தூரத்திலேயே நிறைய பேர் சஃபகேஷன். அந்த நெருப்பில், உங்களுக்கு நீங்கள் சேஃப்டி கிளாஸ் போயிருந்தீங்கன்னா தெரியும், கண் பார்க்கக்கூடாது, கண்ணை பார்க்காம நடக்கவும் முடியாது, கண் கொஞ்ச நேரத்தில் இருள் அடைஞ்சிடும். அந்த சூடு, அந்த புகை, இது எல்லாமே அவர்களை தாக்கி அநேகர் இறந்து போனாங்க. ஹாலிவுட்டில் நடிக்கிற ஒரு நடிகர், புஷமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர், அவர் இயற்கையில் அவரோட ப்ரொஃபஷன் என்னென்னா ஹீஸ் அ ஃபயர் ஃபைட்டர். அவர் என்ன ட்ரை பண்ணுறாராம், இப்போது அதே மாதிரி வருஷம் செப்டம்பர் 9/11 இல்லையா, 11வது செப்டம்பர், மன்னிக்கு 9/11 தான், செப்டம்பர் 11ஆம் தேதி அந்த உடையெல்லாம் போட்டுக்கிட்டு அதை முயற்சி பண்ணுறாரு அவர்களை நினைவு கூறும்படியாக. இன்னொருத்தர் இருக்கிறாரு, எத்தனை அடுக்கு மாடியோ அத்தனை அடுக்கு மாடி ஸ்டெப் மிஷினில் அவ்வளோயும் போட்டுக்கொண்டு என் நண்பர்களெல்லாம் அதில் மறைத்து போனார்களே நினைவு கூறுறாங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் ரொம்ப நல்லவங்க. கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த ஃபயர் ஃபைட்டர் ரோல் இருக்குது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அதை அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நம்ம கவனம் உள்ளவர்கள். கதைக்கு வருவோம். கால் போட்டாங்க, ஃபயர் என்ஜின் வருதாங்க, வந்து சின்ன பசங்களை கேட்டால் ஃபயருக்கும் ஆம்புலன்ஸுக்குமான சத்த வித்தியாசத்தை அழகாக சொல்லுவாங்க இல்லையா. ஃபயர் சர்வீஸ் வந்துட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் வந்த உடனே அது ஒரு குறுகலான ஒரு ரோடு, அதுக்குள்ளே ஃபயரை கொண்டு வர முடியல, லேடர் போட்டு ஏற முடியல. ஏன்னா அங்கே 10வது மாடியில் ஒரு சின்ன பெண் இருக்கா, கவனிங்க, ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறா, அவளை காப்பாற்றணும். மற்றவங்க எல்லாம் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அந்த 10வது மாடியிலேருந்து அந்த பெண் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தினால அப்பா அம்மா வேலைக்கு போயிருக்கிறாங்க, அதெல்லாம் தனிமையாக இருந்திருக்கிறா, அவளால் தப்பிக்க முடியல. தப்பிக்க முடியாத காரணத்தினால இப்போ ஃபயர் ஃபைட்டர்ஸ் சொல்கிறத அந்த பெண்ணு கேட்கணும். உள்ளே போக முடியாது, இட்ஸ் எ க்ரூக்ட் ரோடு, அதனால் லேடர் வச்சு ஏறுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ கடைசியாக அவங்க என்ன தீர்மானம் பண்ணாங்க, ஒரு பிளாங்கெட், உங்களுக்கு தெரியும், ஒரு நெட் ஒன்று விரிப்பாங்க, விரித்து அதில் குதிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளையை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, குதிங்க குதிங்க குதிங்க, யூ கேன் ட்ரஸ்ட் அஸ், ஜம்ப் 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 அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கவங்க எல்லாரும் கத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை அதெல்லாம் ரியாக்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்த பிள்ளைக்கு பார்வை இல்லை. அந்த பிள்ளைக்கு பார்வை இல்லை. குதிக்கணும், ஆனால் எங்கே குதிக்கணும்னு தெரியல. ஏன்னா பார்வை இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி, உங்களுக்கு தெரியும் ஹவு பேனிக் இட் வுட். ஃபஸ்ட்டு நம்ம பேனிக் ஆகக்கூடாது சொல்லுவாங்க. பேனிக்னா பதட்டப்படக்கூடாது. பதட்டப்பட்டால் பதறிய காரியம் சிதறும். லெஃப்ட்னா நமக்கு அந்த டைம்ல லெஃப்ட்ன்றதே வராது, ரைட்டு பக்கம் திரும்பும். அந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு ஏதோ இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, பட் நத்திங் ஒர்க். பிள்ளை அந்தரிக்கிறா, கஷ்டப்படுறா. அந்த டைம்ல அவங்க அப்பா வேலையிலேருந்து வந்தார். வந்த உடனே அந்த ஸ்பீக்கர், அந்த மெக்காஃபோன் மாதிரி இருக்கிற, அதை எடுத்து, மகள் நான் அப்பா வந்திருக்கேன், நீ இந்த இடத்துல இப்படி குதி. வெரி இமீடியட்லி ஷி ஜம்ப், ஷி வாஸ் சேவ்ட். காப்பாத்தினாங்க. எல்லாரும் சொன்னாங்க குதி குதின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஆனால் அப்பா சொன்னாரு, நீ குதிக்கலாம், எனக்கு கண்ணு தெரியாது, ஆனால் சொல்றவரே அப்பா. எனக்கு என்ன தீமை நடக்காம பார்க்க வேண்டியது என் அப்பாவோட கடமை. அவர் என்னை பார்த்து கொள்வார். அந்த ஒரு விசுவாசம் அவளை அங்கிருந்து குதிக்க வைத்தது. அவள் உயிரோட காக்கப்பட்டாள். இது ஒரு இல்லுஸ்ட்ரேஷன். ஓகே, உச்சுன்னு சொன்னீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கதையை விட வசனத்தை கேளுங்க, அது உங்களை இன்னும் பாதுகாக்கும். ஓகே, இப்போ நம்ம வாசித்த ஒரு பகுதி எல்லாருக்குமே நமக்கு பரிச்சயமான ஒரு பகுதி இல்லையா. மோசே என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பத்திரமா கூட்டிட்டு வர்றார். 400 வருஷம் அடிமைகளா இருப்பாங்க என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி 400 வருஷம் அப்படியே இருந்தாங்க. கர்த்தர் இப்ப அவர்களை பத்திரமாக அழைத்து வருகிறார்.
மோசேயை கொண்டு அழைத்து வருகிறார். நீங்கள் யாத்திராகம புஸ்தகத்தை தொடர்ந்து நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை அழைத்து வருகிறதற்கு முன்பதாக பார்வோனோடு கூட 2 பேருக்கு வாக்குவாதம். அதனால என்ன பண்றாரு, கர்த்தர் சில அடையாளங்களை காட்டுறார். அந்த அடையாளங்கள் இல்லாம போகுது. அப்புறம் 10 வாதைகள் அனுப்பப்படுகிறது. 10 வாதைகள்னால பார்வோன் கடைசியாக தொடப்பட்டு எல்லாரும் போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அனுப்பி வந்தவங்க இப்போ என்ன பண்றாங்க, செங்கடலை பார்க்குறாங்க. செங்கடல் 2ஆக பிளக்கிறது. 2ஆக பிளந்து அது நடுவில் வந்தார்கள். அது நடுவிலே எகிப்தியர்கள் மாண்டு போனார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கேட்டால் ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு 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 இடத்துல வைத்து அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். நீங்கள் இது இப்படிலாம் நடங்க அப்படின்ட்டு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். கட்டளைகள் கொடுக்கும்போதெல்லாம் சில சம்பவங்கள் நடக்குது. அது நடந்த பிற்பாடு ஒரு இடத்துல வராங்க. அங்க என்ன பண்றாங்க, கர்த்தர் சொன்னாரு, நீங்க இந்த மலையை தாண்டி இறங்கி போனால் நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, உங்களுடைய மோசேக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த எமோரியரின் தேசம், அந்த கானான் தேசத்தை உங்களுக்கு நான் அங்க வச்சிருக்கிறேன். நீங்க போனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, என்ன 13ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது, முதல் 2 வசனம் வாசிக்கலாம். மைக்ல வாசிங்க. வேற மைக். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்த்த பிறகு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஒவ்வொரு பிரபுவாகிய மனுஷனை நீ அனுப்ப வேண்டும் என்றார் இல்லையா? இப்ப நம்ம வாசிக்கிறோம் இங்க முரட்டாட்டம். இந்த ஜனங்களுக்குள்ள இருந்த முரட்டாட்டத்தை நாம் பார்க்க போகிறோம். இல்லையே, இவங்க கர்த்தர் சொன்னபடி தானே போயிருக்கிறாங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. கர்த்தர் தானே அனுப்புறாரு. இதுல என்ன இருக்கு முரட்டாட்டம்? கர்த்தர் சொன்னாரு, இவங்க போனாங்க. வெரி குட். அந்த பிள்ளை, அந்த தகப்பன் சொன்னது போல அந்த சிறு பிள்ளை மேல குதித்தது போலதான் இவங்க நடந்தாங்க அப்படின்னா இல்ல, நடந்த சம்பவமே வேற. வாசிக்கலாங்களா? உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22, 23. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் உபாகம புஸ்தகத்துல எத்தனை அதிகாரம் இருக்குது? உபாகம புஸ்தகம் முழுவதுமாக மோசே பேசின ஒரே ஒரு பிரசங்கம். ஆகமம் இந்த செகண்டரி திங். ஓகே, இப்போ அவர் என்னன்னா மொத்தமாக இருக்கிற 34 அதிகாரமும் ஒரு பிரசங்கம். 1வது வசனத்தை வாசிங்களா? 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க ஃபர்ஸ்ட். சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவில் இருந்து வாசிங்க. சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் அசரோத்துக்கும் திசகாப்புக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வழியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்கள் ஆவன. மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்கள் ஆவன. இங்க தொடங்கி 3வது வசனத்திலிருந்து 34ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரையிலும் இங்க இருந்து தொடங்குது. ஒரே பிரசங்கம், ஒன்லி ஒன் சர்மன். முழுவதுமாக எல்லாவற்றையும் அப்டேட் பண்றாரு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, முரட்டாட்டம் பண்ணாங்கன்னா, முரட்டாட்டம்னா ஃபர்ஸ்ட் we have to understand. முரட்டாட்டம்னா என்ன? கர்த்தர் சொல்லுவார், அதை நான் செய்ய மாட்டேன், அதான் ரிபெல்லியன். கர்த்தர் சொல்லுவார், அதை நான் செய்ய மாட்டேன். இது எப்படி சொல்லலாம்னா, ரிபெல்லியன் எப்படி சொல்லலாம்னா, ஆண்டவருடைய வார்த்தையை தவிர்க்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்கிறது. ஆண்டவர் சொன்னா கேட்கிறது கீழ்ப்படிதல் இல்லையா? 3 கிழமைகளுக்கு முன்பதாக பார்த்தோம். கீழ்ப்படிதல்னா என்ன? கர்த்தர் சவுலுக்கு என்ன சொன்னாரு? நீ போயிட்டு ஆகாக கொன்னுடு, ஆண்களை கொன்னுடு, பெண்களை கொன்னுடு, பெரியவர்களை கொன்னுடு, சிறியவர்களை கொண்டு, பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், பாலகர், ஃபோட்லர்ஸ் எல்லாரையும், ஆடு மாடு எல்லாத்தையும் கொன்னுடு. இதுதான் கர்த்தர் சொன்ன கட்டளை.
இதுக்கு சவுல் என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாமே அப்படியே செய்யணும். ஆனா சவுல் என்ன செய்யல? விசேஷமான தி ஸ்பெஷல் மட்டும் என்ன பண்றாரு? எடுத்து வச்சுட்டு பாதி கொலை செய்யல. அப்போ கீழ்ப்படிதல் முழுமையாகல. இங்க பாருங்க, அந்த கீழ்ப்படிதலுக்கு அப்படியே இணையான ஒரு காரியம் தான் முரட்டாட்டம். கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல்னா சொன்னதை கேட்கிறது. முரட்டாட்டம்னா கீழ்ப்படியாம ஈக்குவல்ஸ் முரட்டாட்டம் சொல்லலாம். கர்த்தர் சொன்னவைகளுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்கிறது தான் முரட்டாட்டம். கர்த்தர் சொன்னபடியே செய்ய மாட்டோம், அதான் முரட்டாட்டம். கர்த்தர் சொல்லுகிறத அப்படியே செய்கிறவர்களுக்கு தான் அந்த கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம் உண்டு. நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். கலாத்தியர் 1:24 சொல்லுது, என்னை பற்றி தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். உங்களை பற்றி தேவனை மகிமைப்படுத்தணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தரோட வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்து அப்படியே செய்யணும். கர்த்தரோட வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்து, இது ஒரு வார்த்தை கூட்டி ஒரு வார்த்தை குறைச்சு நான் நினைக்கிறேன் இப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன், நோ. கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுக்கிறது தான் கீழ்ப்படிதல். அப்படியே செவி கொடுக்காம மாறாக செயல்படுகிறது தான் முரட்டாட்டம். இப்ப புரியுதுங்களா? முரட்டாட்டம் எப்படிப்பட்டவைகளுக்கு சமமா இருக்குது, ஈக்குவலா இருக்குது? அங்க அவபக்தியும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறதா? இன்னைக்கு அவபக்தின்னு சொன்னா என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளும். நீங்க அவபக்தின்னு சொல்லிட்டுன்னா நாளைக்கு என்ன சொல்றீங்க? உங்களுக்குள்ள இயேசு இல்லை, ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? எல்லாரோட என்னை கண்டம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. we will never accept. ஒருத்தர் வந்து இங்க சொன்னார், ஆராதனை நடத்தும் போது, ஒருத்தர் ஆராதனை நடத்தும் போது அவர் சொன்னது சொல்றார், பிரசன்னமா இருக்கு. மற்றவங்க எல்லாம் ஆராதனை நடத்தும் போது பிரசன்னமா இல்லை. உடனடியாக நமக்கு என்ன வருது? இவர் வர்றதே இல்லை. we defend. உடனடியாக அவபக்தியை நான் ஏற்றுக்கொள்றதே இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னா ஏற்றுக்கொள்ளாம இருக்கவே முடியாது இல்லையா? அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். ஆமென். அவர் தூரத்திலேயே இருந்து நம்ம அறிகிறோம். நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்ம யார், எப்படிப்பட்டவர்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர். ஏனென்றால் அவர் கிரியேட்டர், ஏனென்றால் அவர் நம்ம சிருஷ்டித்தவர் அவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ இங்க அவபக்தி சொன்ன நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவபக்தியில நீங்க குணமடையணும். முரட்டாட்டம் அவபக்திக்கும் விக்கிரகாராதனை ரெண்டு காரியத்துல நம்ம குணமடையணும் என்று சொல்றார். கர்த்தர் கட்டளையிலே சொன்னார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு நிகரான ஒரு சொரூபத்தையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்க கூடாது. உண்டாக்கிட்டு அதை நமஸ்கரிக்க கூடாது, வணங்க கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளையிலே சொல்லிட்டார். எதெல்லாம் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம் அதெல்லாம் விக்கிரகாராதனை. விக்கிரகாராதனை ஒரு தனி டாபிக்ல பார்ப்போம். எங்க வீட்டில் ஐடல்ஸ் இல்லை, ஆனா விக்கிரகாராதனை இருக்குதுன்னா இருக்குது. அதை குறித்து இன்னொரு நாள் நாம் பார்ப்போம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது என்று சொல்றார். அப்ப முரட்டாட்டம்னா என்னன்னு கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் சொல்லுவார், அதை நான் செய்ய மாட்டேன், அது முரட்டாட்டம். ஆண்டவர் சொல்லுகிறதை பாதி செய்வேன், பாதி செய்ய மாட்டேன், அது முரட்டாட்டம். ஆண்டவர் சொல்லுறத எனக்கு முடிந்தவற்றை செய்வேன், முடியாதவைகள் எல்லாம் விட்டுடுவேன், அது முரட்டாட்டம். இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதானா? இருக்கு. அதுதான் கர்த்தர் இங்க குணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட், God's rebellion against God begins by ignoring his provision. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம தவிர்க்கிறது. இப்ப நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். 13ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள ஒரு 12 பேரை சூஸ் பண்ணிட்டு, அப்படிதானே இருக்குது அந்த வசனம் 13:2 அப்படிதானே இருக்குது. வாசிங்களா நீங்கள்? வாசிங்க. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்புங்க. நமக்கு என்ன தோணுது? கர்த்தர் அனுப்புறார். வாசிங்க, அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப 12 கோத்திரம் இருக்கு. 12 கோத்திரத்துல தி ஸ்பெஷல் ஷார்ப்பான வாலிபர்களை நீ சூஸ் பண்ணிட்டு அவர்களை அனுப்புன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மோசே வந்து அதை இன்னும் கொஞ்சம் விளக்கப்படுத்துற. நீங்க போய் என்ன பண்ணணும்னா, அந்த தேசத்துல நமக்கு இருக்க முடியுமா, இருக்க முடியாதா, பயிர் போட்டா பயிர் விளையுமா, வேற ஏதாச்சும் விளையுமா, அவங்க கோட்டையில இருக்கிறாங்களா இல்ல கூடாரங்கள்ல இருக்கிறாங்களா, அதாவது என்ன
போயிட்டு ஆண்டவர் சொல்றத இவங்க சொல்லி அனுப்புறாரு. ஆனா உண்மையில நடந்தது என்னன்னு அதுதான் இங்க காட்ட விரும்பும். முரட்டாட்டம் இதுல புரிந்து. உபாகமம் 1:22, 1:22 குயிக். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்னும் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். இதுல என்ன புரியுது? இவங்க தான் கேட்கிறாங்க. ஆண்டவரோட மெத்தட் எப்பவுமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீ போன்னு தான் சொல்லுவார். எங்க போன்னு சொல்லுவார், எப்படி போகணும்னு சொல்ல மாட்டார். போற வழியில உனக்கு என்னென்ன போராட்டம் வரும்னு சொல்ல மாட்டார். ஆனா போ. இங்க பாருங்க, ஆண்டவர் வந்து 12 பேரை சூஸ் பண்ணிக்கப்பா. யாத்திராமத்துல வாசிச்ச வசனம் படி சொல்ற 12 பேரை சூஸ் பண்ணிக்கப்பா. அவங்கள போய் பார்த்துட்டு நான் கொடுக்க போற ஆசீர்வாதம் எப்படி இருக்குதுன்றது வேவு பார்த்துட்டு வந்துட்ட பிறகு நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதா 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அது இல்ல நடந்தது. இங்க மோசே சொல்றாரு பாருங்க, நீங்க என்ன கேட்டுக்கொள்ள. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நல்லா கவனிங்களேன். ஆண்டவர் வந்து மோசே இடத்துல அதிகாலையில வந்து பேசுறார். மோசே, நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் அருகிலே வந்து விட்டது. ஒரு சில நாட்களிலே நீங்கள் நடந்து போய் அதை சுதந்திரிக்க போறீங்க. ஒரு சில நாட்கள்னா 40 நாட்கள். இது ஒரு வருஷம் கழிச்சு நடக்குது இந்த சம்பவம். ஒரு சில நாட்களில் நடக்க போகுது. நீங்க மேல ஏறி, அந்த மலை பேர் சொல்லிருக்கு, அந்த மலையை ஏறி நீங்க இறங்கினா என்ன ஆயிடும்? அங்க கானான் தேசம் இருக்குது. அங்க போனா மாத்திரம் போதும். அங்க போய் உங்களுக்கு தேவையானவங்க எல்லாமே ரெடியா இருக்கு. பாலும் தேனும் ஓடுற தேசம். நீ விதைக்காம கொஞ்ச நாள் பொறுமையா களைச்சு போய் வந்திருப்ப. 40 நாள் நடந்து வந்திருப்ப. நீ என் வார்த்தையை கேட்டு நடந்தபடினால பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நீங்கள் சுகமா இருப்பீர்கள். நீங்கள் விதைக்கிறது 100 பலன் கொடுக்கும். ஈசாக்கு பாருங்க, பஞ்ச காலத்திலும் கர்த்தருக்கு செவி கொடுத்தார். பஞ்ச காலத்துல, பஞ்சனா உங்களுக்கு தெரியுமா? இலங்கையில வந்திருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற மக்களுக்கு தெரியாது. we never know what is famine. நீங்க சும்மா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற நேரம் இல்லாட்டி டிவி பார்க்குற நேரம் பார்த்துருக்கிறியா எத்தியோப்பியால எரித்திரியால அப்படின்னு ஏன்னா காட்டாது, எக்கத்தா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா நமக்கு, நீங்க ஒரு தடவை போனீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்லை. ஆனா எனக்கு முந்தினவர்கள் பார்த்திருக்கிறாங்க. பஞ்சம் பஞ்சம் வந்து ஒரு கொடிதான ஒரு காரியம். பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு என்ன பண்றாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்ச காலத்துக்கு தப்பிச்சுட்டு எகிப்துக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ எகிப்துக்கு போகாத, நான் இங்கேயே உன்னை போஷிப்பேன்ட்டார். ஈசாக்கு என்ன பண்ணார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அங்கேயே இருந்தார். பஞ்சம் இருக்கிற இடத்துல இருந்தார். பஞ்சம் இருக்கிற இடத்துல விதைச்சார். வளரவே வளராது, பூமி 2 பிளந்து நிற்கும். ஆனா அதுல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பயிரிட்டார். எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டாரா? 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்த 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை போவாத, எங்க போவாதுன்னு சொல்றீங்க. எப்படி போவோம்? பஞ்சனா உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆண்டவரே, தண்ணி இருக்காதாண்டவரே, சாப்பாடு இருக்காதாண்டவரே, வீட்டுல இருக்கிற மனைவி திட்டுவாண்டவரே, எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாச்சும் எடுத்துட்டு சொல்லுவாண்டவரே, உனக்கு தெரியாதாண்டவரே, நீ சொல்லும் அடியேன் கேட்க. ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்து இருக்கிற இடத்துல விதைத்தார். விதைத்தார். 100 ஆசீர்வதிக்கப்பட்டார். இங்க பாருங்க, இவங்க ஈசாக்கு போல இங்க செயல்படல. கர்த்தர் என்ன சொன்னாரு? நீங்க போகிற மலை தேசத்தின் மேல இறங்கி, அதாவது ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் வாக் ஃபார் 40 days. கொஞ்சம் மலை ஏறும்போது களைப்பா இருக்கு, களைப்பெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அங்க போனா அங்க எல்லாமே சுகமா இருக்கும். நீ அது கடுமையான நிலைமை. அங்க ஆல்ரெடி நான் ஏனாக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம். அவங்க ராட்சதமானவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? கடுமையான நிலத்தை உனக்காக உழுது வைத்திருப்பார்கள். நீ போயிட்டு அங்க போய் இருந்தா மாத்திரம் போதும், அவங்க விதைத்த விதையை நீ அறுப்பாய். இதுக்குதான் நான் ஏனாக்கின் புத்திரரை வைத்திருக்கிறேன். அதான் சொன்ன, ஆரம்பத்தில் சொன்ன ப்ளூ பிரிண்ட் தர மாட்டேன், சொன்னா போகணும் இல்லையா?
யோசேப்புக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ உன்னை உன் தாயும் தகப்பனும் வணங்குவாங்க, உன் சகோதரர்கள்லாம் வணங்குவாங்க, இது நடக்கும்னு சொன்னாரு. ஆனா எப்ப நடக்கும்னு சொல்ல, எப்படி நடக்கும்னு சொல்லல. ஆனா நடந்ததா இல்லைங்க. ஆனா போன போராட்டமான வழி பாருங்க. குழியிலிருந்து தூக்கி அடிமையிலிருந்து ஜெயிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டெவலப்மெண்ட், அங்க போனோன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத குற்றச்சாட்டு, விபச்சாரம் பண்ண கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஆமாங்க குற்றச்சாட்டு. அதுல இருந்து ஸ்பெஷல் ஜெயிலுக்கு போனா 2 பேருக்கு கனவு வெளிப்படுத்துறாரு. 2 பேர்கிட்டயும் சொல்றாரு, நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா என்ன நினைத்து பாருங்க சொல்ற. 2 பேரும் ஆஸ் யூஷுவல் நம்ம போலவே என்ன பண்ணிட்டாங்க, வெளியில போனோடனே மறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் ஒரு நாள் நியமித்திருந்தார். ஒரு ராத்திரியில குழியிலிருந்து ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைத்தார். கர்த்தர் ப்ளூ பிரிண்ட் தர மாட்டார், சொன்னதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். இன்னைக்கு அநேக வார்த்தைகள், இங்கிருந்து வர வார்த்தைகள் உங்களுக்கு நலமா இருக்காது, உங்களுக்கு விருப்பமானதா இருக்காது, உங்களை தடவி கொடுக்கிறதா இருக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் இங்கு செவி கொடுப்போமே ஆனால், ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் யோசேப்புக்கு ராஜாவுக்கு இணையான கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு இணையான ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு உண்டு. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன முரட்டாட்டம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. கர்த்தர் என்ன சொன்னாரு, இங்க வசனம் 1 உபாகமம் 1:22 படி கர்த்தர் போக சொல்லிட்டாரு. முந்தி போய் வாசிப்பது கர்த்தர் போக சொல்ற. ஆனா இந்த 12 கோத்திரங்களும் நல்லவங்களா போயிட்டு என்ன பண்றாங்க, நாங்க போய் அது எப்படிப்பட்டதோ அதுல எங்களால் போக முடியுமோ, அங்க போனா நல்லா இருக்க முடியுமோ. இங்க நம்ம ஒரு நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த தேசத்துல இருக்கிறவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டிருப்பீங்க இல்லையா, நார்வே எப்படி இருக்கான், கனடாக்கு நார்வே பெஸ்டா, ஆஸ்திரேலியாவுக்கு நார்வே பெஸ்டா, இங்க வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்குமா. இங்க இருக்கிறவங்க சொல்லி வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல, 2 வருஷத்துக்கு சம்பளம் கொடுப்பாங்க, கவலைப்படாம வாங்க, ஓகே நார்வேக்கு வந்துடுறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி கேட்டு வந்தீங்க? இல்லாட்டி கணவர் வந்தீங்க, இங்க எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், கெட்டு போனது ஒண்ணுமே நம்ம சாப்பிட தேவையில்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மானியம் அப்படி கிடைக்கும், நமக்கு வேலை இல்லைன்னா கவர்மெண்டே பார்த்துக்கும், நல்ல எனக்காக பஸ் நிக்குது. நம்ம ஊர்ல நில்லுங்கன்னு சொல்லிட்டே போன, ரெட்டு போட்டிருக்குன்னு போனா கூட அடிச்சு தூக்கி போயிடுவாங்க. இங்க என்ன பண்ணுங்க, வந்த புதுசுல சொன்னாங்க, கால் இப்படி வச்சா பஸ் நிக்குதான், இப்படி எடுத்தா பஸ் கொஞ்சம் வர மாதிரி இருக்குதான், திருப்பி கால் இப்படி வச்சா பஸ் நிக்குது. ஓ அல்லேலூயா, கர்த்தரே ஆசீர்வாதமான தேசத்துக்கு கொண்டு வந்தார். இதெல்லாம் போன் பண்ணி சொன்ன, அப்படியா நானும் வந்து பாக்குறேன், நானும் வந்து ட்ரை பண்றேன். வேவ் பார்க்க சொன்னார் கர்த்தர். ஒரு நாள் வேவ் பார்க்க அது ஆண்டவருடைய மெத்தடே கிடையாது. ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நீங்க ஏறி மலை தேசத்தை இறங்குனீங்கன்னா அங்க உங்களுக்கு கானான் தேசத்தை உங்களுக்கு நான் வாக்கு பண்ண. எப்போ? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண, உங்க தகப்பனாகி ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை உங்களுக்காக எல்லாம் ரெடி. விதைச்சிருக்கிறாங்க, உழுது இருக்கிறாங்க, அங்க எல்லாமே ரெடியா இருக்கு, நீங்க வந்தா மாத்திரம் போதும்னு சொன்னாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்களா, நாங்கள் போய் 22 சொல்லுது, அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரோம், நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். கர்த்தர் சொல்லல, இத ஜனங்க தான் சொன்னாங்க என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. யாருக்கு நன்றாய் கண்டது? கர்த்தருக்கு நன்றாய் காணவே இல்லை. அது எனக்கு மோசேக்கு எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தேர்ந்தெடுத்து அனுப்பினேன். இதான் முரட்டாட்டம். ஆண்டவர் என்ன சொன்னாங்க, நீங்க ஏறி போனா மாத்திரம் போதும்பா, உங்களுக்கு நாங்க வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இப்ப சொல்லுங்க, நமக்குள்ள முரட்டாட்டம் இருக்குதா? இப்ப சொல்லுங்க, நமக்குள்ள முரட்டாட்டம் இருக்குதா? இங்க யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு இல்லை. இப்ப ஒரு சில பேர் நினைச்சிருப்பீங்க, நான் முந்தி இருந்த ஊழியக்காரர்களையும் நான் நினைவுக்குன்னு சொல்றேன், என்னை குத்துனாரு, என்னை பத்தி சொன்னாரு, அது மாதிரிலாம் இல்லை. நம்ம சீர்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் சொன்னார். இந்த ஜனம் சீர்பட வேண்டியது அந்த சபையினோட ஊழியக்காரனுடைய பொறுப்பு. ஒரு வேலை கூட குறைவா இருந்திருக்கலாம், ஆனா ஒரு நாளும்
எந்த ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளையை அடிச்சு வளர்த்து பிள்ளை கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. நான் அடிக்கடியா என் பிள்ளைக்கு சொல்றது அதான், உன்னை கஷ்டப்படுத்துறதுனால நான் சந்தோஷப்பட போறது இல்லை. இதை செய்யாத, இதை பார்க்காத, இதை ரொம்ப நேரம் செய்யாத, இதுக்கு பதிலா வேற செய், நீ இதற்கு பதிலா வேற ஏதாவது செய் என்று சொல்லி நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுனால எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை. அதான் ஆண்டவர் சொன்ன, பொல்லாத மனுஷர்களாகி நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க விரும்புகிறீர்களே, பரமபிதா உங்களை பார்க்க எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், அவர் எவ்வளவு நல்லவராக இருப்பார். உங்களுக்கு சில காலம் கஷ்டமா இருக்கிற பாதையில கொண்டு போகும்போது விட்டு கொடுங்க கர்த்தருக்கு. ஏசையா இன்னைக்கு காலையில கூட வாசிச்சு பார்த்தோம் நாங்க அதிகாலை ஜெபத்துல. நான் என்ன பண்ணுவேன், தண்ணீர்ல நடந்தாலும் மூழ்காது இருப்பேன், அக்கினியில நடந்தாலும் வேகாது இருப்பேன். ஆனா நமக்கு என்ன பண்ண விருப்பம் இல்ல, தண்ணீரையும் நடக்க மனதில்லை, அக்கினியில நடக்கும் மனதில்லை. கர்த்தாவே நீர் சர்வ வல்லவர், அற்புதர், அதிசயமானவர், நீர் எனக்கு முன்பதாக போகிறவர். அந்த வசனத்தை போட்டது. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை இப்ப போங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ தான் நடக்கணும், நீ தான் கீழ்ப்படியணும், நீ தான் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். எத்தனை முறை நம்ம செவி கொடுக்காம இருக்கிறோம்? ரொம்ப பிளைனா பேசுறோம். எத்தனை முறை இங்க இருந்து வருகிற செய்திக்கு செவி கொடுக்காம இருக்கிறோம்? எத்தனை முறை நமக்கு கர்த்தருக்கு முரட்டாட்டம் பண்ணிருக்கோம்? கர்த்தர் சொல்றாரு இதை செய்யுங்க, இதை விட்டு விடுங்கள் என்று சொல்லும் போது எத்தனை முறை கர்த்தருக்கு நம்ம முரட்டாட்டம் பண்ணிருக்கிறோம்? முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. முதலாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடாமல் இருக்கிறது என்னவா இருக்குதா? முரட்டாட்டமாக இருக்கிறது. 30வது வசனம் வாசிப்பீங்களா? என்ன 13, 30, 33, 30ல இருந்து வாசிப்போம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய், எல்லாரும் சொல்லுங்க, உடனே போய். இதுதான் கீழ்ப்படிதல். முரட்டாட்டத்துக்கு எதிரான ஒரு காரியம் கீழ்ப்படிதல். உடனே போய், எனக்கு ஏதுவா இருக்கும் போது இல்ல, எனக்கு கூடுமா இருக்கும் போது அல்ல, உடனே. எல்லாரும் சொல்லுங்க, உடனே. கர்த்தரோட வார்த்தைக்கு உடனே, உடனே. இதை நான் அப்படி சரி பண்ணிடுறேன், இது இன்னும் இந்த பாவத்தை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டிடுறேன், என்னால் முடியலப்பா, என்னை எப்படி ஏற்றுக்கணும்? கர்த்தர் சொல்ற, மனம் திரும்புதல்னா மனம் வருந்துதல் வேற, மனம் திரும்புதல் வேற. ஐயோ நான் இந்த பாவம் பண்றேனேன்றது மனம் வருந்துதல். அந்த மனம் வருந்துதல் உங்களுக்கு மீட்பை கொடுக்காது. மனம் திரும்புதல் தான் உங்களுக்கு மீட்பை கொடுக்கும். அந்த மனம் திரும்புதல் எப்ப செய்யணும் தெரியுமா? நான் அப்புறமா செய்யறேன், நான் பிறகு செய்யறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருந்தாங்க இந்தியாவில். நாங்கள் வளர்ந்தப்போ கூடவே வளர்ந்தாங்க. எங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கிறதுனால சொல்றேன். ஞானஸ்தானத்தை குறித்து அவங்க கிட்ட பேசுவோம். ஞானஸ்தானம் எடுத்தும் தவறெல்லாம் பண்ணனாங்க. ஆனால் அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், இப்போதைக்கு நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், ஏன்னா ஒரு சில தவறுகள் என்னோடு கூட இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றது, உடனே மனம் திரும்பும். காலம் போகட்டும், காலம் போகட்டும், காலம் போகட்டும் சொல்லி காலதாமதப்படுத்தக்கூடாது, உடனே செய்யணும். ஆண்டவர் சொல்ல வேதத்துல நிறைய உடனே இருக்கு, நிறைய உடனே இருக்கு. நேற்று தினத்துல நான் ஒரு செய்தி ஒன்று ஆயத்தப்படுத்தினா, நான் கர்த்தர் சித்தமானால், அவர் வருகை தாமதிக்குமானால், நானும் ஜீவனோடு கூட இருப்பேன், ஆனால் இந்த சபையில் ஆராதிப்போமே, ஆனால் போஸ்ட் கேட்க அந்த செய்தி நம்மோடு கூட பேசுவார். உடனே. இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த உடனே காயத்தில் இருக்குதா? கர்த்தரோட வார்த்தைக்கு இப்பவே செவி கொடுக்கிற, இப்பவே செவி. வாசிப்போம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை நோக்கி அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. ஒருத்தர் என்ன சொல்றாரு, உடனே போவோம் சொல்றாரு, அது கீழ்ப்படிதல். The immediate obedience. God likes that. கர்த்தரை எதிலாக நீங்க பிரியப்படுத்த விரும்புறீங்களா, உடனடியான கீழ்ப்படிதல் ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை இப்பொழுதே கொடுக்கிறேன். இங்க கொடுக்கப்படுகிற அறிவிப்புகள் எத்தனை பேர் நம்ம செவி கொடுக்கிறோம்? எல்லாருக்குமா தான் கொடுக்க. எத்தனை சாக்கு போக்கு சொல்றோம் அதுக்கு, இது வர முடியாது, அது வர முடியாது, அப்படி இல்லை, இப்படி இல்லை. சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சோன்னா கடைசி வரைக்கும் சாக்கு போக்கு தான் நம்ம சொல்லிட்டே இருப்போம். எத்தனை முறை இங்க சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு இப்ப இல்ல, நான் இல்ல,
என்னுடையதல்ல, இது அவங்களுக்கு. முடியவே உடனடியாக உடனே செவி கொடுக்கிறவன் தான் என்ன பண்றான், அவங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் வேற. பாருங்க, அப்போ என்ன சொல்றாரு, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்ன ஆயிடுச்சு, இப்போ கர்த்தர் சிறியவர் ஆயிட்டார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறது வசனம் கரெக்டா பேசுவோம். ஆனா பிரச்சனை வந்த உடனே, ஆண்டவரே பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, உம்மால முடியுமா என்று கேட்கிற அளவுக்கு மாறிடும். அதற்கு பதிலாக உடனடியாக செவி கொடுத்தோமேனால் இந்த we don't need to face these consequences பார்க்க போறோம். consequences of முரட்டாட்டம். இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்க போக மாட்டோம், அவங்க எங்களை பார்க்கல பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய. இவங்க சொல்றது எல்லாமே உண்மை, இவங்க சொல்றது எல்லாமே உண்மை, எல்லாம் பெருசு பெருசா இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் அவங்களை வச்சிருக்கப்பா, என் பிள்ளைங்க வராங்க, 6 லட்சம் புருஷர்கள், ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு கணக்கு வச்சா கூட, 2 பிள்ளைங்க கணக்கு வச்சா கூட எத்தனை மில்லியன் வருது, 2.5 மில்லியன், 25 லட்சம் பேர்கிட்ட வராங்க. 25 லட்சம் பேருக்கு நான் உடனடியாக சாப்பாடு ரெடி பண்ணும். உடனடியாக ஆல்ரெடி அவங்க வனாந்திரத்துல இறைச்சி கிடைக்கல, அது கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, ஆல்ரெடி முரட்டாட்டம் பண்ணி முரண் பிடிக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அவங்க என் பிள்ளைங்க நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல வந்த உடனே அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், இவர்கள் வந்த உடனே பாலும் தேனும் குடிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவங்க போய் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க, கர்த்தர் எதெல்லாம் வச்சிருந்தாரோ அதை இவங்களுக்கு எதிராக தெரிஞ்சு கீழ்ப்படியாம இருந்தா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமே நமக்கு ஆபத்து மாதிரி தெரியும். நல்லா கவனிங்க, கீழ்ப்படிந்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதிரடையா இருக்கிற சூழ்நிலை அனுகூலமா தெரியும். Even the situation is worse if you obediently obey to God, the situation feels lighter to you. அதே வேளையில கீழ்ப்படியாம போனோம்னா அந்த இடத்துல இருக்கிற அனுகூலமான உதவிகள் கூட நமக்கு எப்படி இருக்கும், எதிரடையாக இருக்கும். இதுதான் உலகம் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் போதும். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராக ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். வெரி குட், கரெக்டா சொல்றாங்க, ரொம்ப குட்டியா இருக்கிறோம். இது ஓமை மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரு ஊழியக்கார காமெண்ட்ரி எழுதியிருக்கிற, ஏன் வெட்டி கிளிகள் பயன்படுத்தினாங்க, why they didn't use ant, நாங்கள் எறும்புகளை போல இருக்கிறோம் ஏன் பயன்படுத்தல, வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், லோக்கஸ்ட் இல்ல, இது வெட்டுக்கிளி, கிராஸ் ஹாப்பர்ஸ். வெட்டுக்கிளி வேற லோக்கஸ்ட் வேற, இது ரெண்டும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. வெட்டுக்கிளிகளை ஏன் பயன்படுத்துறாங்க என்கிற விளக்கம் கூட சொல்ல, வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினார்கள். கீழ்ப்படியாம இருந்தா துர்ச்செய்தி தான் உங்க வீட்டுல வரும். கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம், உடனடியாக செவி கொடுக்க மாட்டோம் என்று தீர்மானத்தோடு கூட இருக்கிற நீங்க எல்லாம் வச்சிருக்கலாம், ஆனா உங்க வீட்டுல துர்ச்செய்தி இருக்கும். You will hear again and again and again and again of bad news. ஒன்றுல மீண்டு வர்றதுக்குள்ள அடுத்ததுல ஐயோ என்னப்பா இப்பதானே அதை தாண்டி வந்தோம், தண்ணீரை கடந்தோம், அந்த பாட்டு பாடுறதுக்குள்ள அடுத்தது வந்துருச்சுப்பா. ஏன்? கீழ்ப்படிதல் இல்லை, கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ரிபல்லியன், முரட்டாட்டம், கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்கிற முதல் காரியம். முரட்டாட்டம் எப்படி இருக்குதா, கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் இணையாக இருக்கிறதா இல்லையா. கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு செவி கொடுப்போமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு செவி கொடுப்போமா? ரெண்டாவது, முதலாவது சொன்னோம் ரிபல்லியன் என்னன்னா கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது. இப்போ இது நமக்கு இந்த முரட்டாட்டம் பண்ணிட்டோம். முரட்டாட்டம் பண்ணதுனால என்ன பாதிப்பு வருதுன்னு நம்ம பார்க்க போறோம். இதை பார்த்தாதான் இயேசு கிறிஸ்துவோட அனுக்கிரகம் புரியும். என்ன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போமா?
வாசியம்மா. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமா இருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கும் முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும். போதும், தேங்க்யூ. 4வது வசனம் வாசிச்சிருந்தா போதும். இப்போ இங்க என்ன நடக்குது? அவங்களுக்குள்ள முரட்டாட்டம் பண்ணதுனால, கர்த்தருடைய வார்த்தையை நம்பாம போனதுனால கீழ்ப்படிய முடியல. ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். எல்லாமே விசுவாசம் தான் ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கேட்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் பஞ்ச காலத்தில் 100 பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அவனோட தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்னார், எகிப்துக்கு போவாதன்னு சொன்னார். அவரோட தகப்பனாகிய ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது, போவாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன பண்ணாரு? சகாயம் பெறும்படியாக, அதாவது உதவி பெறும்படியாக உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல், கீழ்ப்படியாமல், நம்பாமல் எகிப்துக்கு உதவி பெறும்படியா போயிட்டு என்னோடு கூட வந்தார். உதவி வந்ததா? வந்தது. உதவி எல்லாம் வந்தது. பஞ்ச காலத்துல ஆடு மாடு செழிப்பா, ஏதேன்னு மன்னிக்கணும், எகிப்தை குறித்து ஒரு வசனம் என்ன சொல்ற, வேதம் என்ன சொல்றது? ஏதேன போல எகிப்து செழிப்பா இருந்துதான். அப்ப அந்த தேசத்துக்கு போயிட்டு நன்மை பெறாம வர முடியுமா? ஆனா ஏதேன் வேற, எகிப்து வேற. அல்லேலூயா. எகிப்துக்கு போயிட்டு ஆடு மாடு கோழிகை கழுதைகள், அதாவது பெண் கழுதைகள், வேலைக்காரர் வேலைக்காரிகளோடு ஆபிரகாம் வந்தாரா இல்லையா? வேலைக்காரியோடு கூட யாரு வந்தது? ஆகார் வந்தாங்க. ஆகாரோடு கூட என்ன வந்தது? இஸ்மவேல் வந்தார். இஸ்மவேல் வந்து என்ன ஆயிடுச்சு? அந்த அம்மா கேட்டாங்க, இந்த மகனே ஆசீர்வதிங்க. ஆபிரகாம் கேட்ட, இந்த மகனை இவனை ஆசீர்வதிக்கிறேன், ஆனா இவன் என்னவா இருப்பான்? துஷ்டனா இருப்பான். இன்னைக்கு லண்டன்ல நடக்கிறது, யாராச்சும் லண்டன்ல இருக்கிறவங்களோட கூட பேசுனீங்களா சமீபத்துல? லண்டன் மாநகரமே அதிர்ந்து கொண்டிருக்கு. அங்க இருக்கிற எல்லா கம்யூனோடைய மேயர்ஸ் எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாம் சகோதரர்கள். அவங்க அந்த நாட்டுக்கு எங்களுக்கு உதவி தாங்க அப்படின்னு கேட்டு உள்ள வந்து, எங்க குடும்பத்துக்கு உதவி தாங்கன்னு கேட்டு உள்ள வந்து, எங்களுடைய லா படி நாங்க கருத்தடை செய்யக்கூடாது, நாங்கள் பழுகி பெருக வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இப்ப வீட்டுக்கு எத்தனை பேர்? இப்போ மினிமம் ஒரு 8 பேர். நம்ம லண்டன் சகோதரர்கள்லாம் சம்பளம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஷ்டம். நம்மள மாதிரிலாம் கிடையாது. அவங்க சொன்ன வார்த்தையை சொல்ல, பாஸ்டர் உங்க நார்வே மாதிரி எங்களுக்கு பெரிய பணம் இல்லை, ஆனா நிறைய மனம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பெரிய பணம் கிடையாது, உடனடியா வீடெல்லாம் வாங்கலாம் முடியாது. லண்டன் போயிட்டு வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் கூட லண்டன் சொன்னேன். லக்கி பாஸ்டர் சொன்னார், அங்கிள் சொன்னார், டேய் லண்டன் நீ நேரில் பார்த்தனா நீ வெறுத்துருவே அப்படின்னாரு. நான் உண்மையா வெறுத்துட்டேன். அங்க போனா யாழ்ப்பாண தமிழ் கேட்குது, சென்னை தமிழ் கேட்குது, ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நல்லதான், நம்ம சகோதரர்கள்லாம் வரட்டும். அங்கங்க இன்னொன்னுமோ கிடக்கு. நார்வே மாதிரிலாம் இல்லை. லண்டன்ல இருக்கிற எல்லா கம்யூன் லீடர்ஸும், லண்டன்ல இருக்கிற மற்ற எல்லா மேயர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கஷ்டப்பட்டு இவங்க உழைக்கிறாங்க. உழைச்சி யாரு கொடுக்குறாங்க? கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? வந்த சகோதரர்கள், நாங்க வேலைக்கு போகக்கூடாது, எங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க, எங்களுக்கு நீங்க சோசியல் செக்யூரிட்டி கொடுக்கணும். இவங்க சம்பாதிக்க அவங்களுக்குலாம் போகுது. அதெல்லாம் விடுங்க. ஒரு 14 வயது, என் மகளுக்கு 13 வயது, 14 வயது சிறுமிய ஒரு கீழே பங்களாவு கீழே அடைத்து வச்சு தொடர்ந்து கற்பழிச்சு, இது எங்களுடைய இதுல தப்பில்லை. அவ தப்பிக்க நினைத்து அவரோட கட்டவரில்
வெட்டி, இது ஒண்ணு இல்லை, தொடர்ந்து நடக்கிற காரியங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அன்றைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்திருந்தா எகிப்திற்கு போக தேவையில்லை. எகிப்திற்கு போவாம நான் இங்கேயே 100 தனையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஈசாக்க வச்சு ஆண்டவர் காட்டுறாரு. உன் அப்பா போனாருப்பா, நீ போவாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு செவி கொடுத்தது அவ்வளவு உத்தமமா. இன்னைக்கு நான் அதை செய்வேன், இந்த ஊழியம் செய்வேன், அந்த ஊழியம் செய்வேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். நோ, அதெல்லாம் கர்த்தர் தேவையில்லை. என் வார்த்தைக்கு செவி கொடுப்பா, அது போதும், அது போதும். இன்னைக்கு சபையில எத்தனை முறை இங்க இருந்து வந்த செய்திக்கு செவி கொடுத்திருக்கிறோம். ஒருத்தர் நினைச்சுக்கோங்க, ஒவ்வொரு கிழமையும் தரிசனத்துக்காக ஒரு மனம், எத்தனை விதத்தில் நம்ம பிரிந்து இருக்கிறோம். இங்க கர்த்தர் சொல்ல ஒரு மனத்தை நான் விரும்புறேன்னு சொல்ல செவி கொடுத்திருக்கிறோமா? ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவோட பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி செஞ்சிருக்கிறோமா? குறை சொல்லாதீங்க என்று குறை சொல்லாம இருக்கிறோமா? அங்கும் இங்கும் கோல் சொல்லாதீர்கள் என்று கோல் சொல்லாம இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் உத்தமம். இன்றைக்கு ஆபிரகாம் செஞ்ச ஒரு காரியத்தினால இன்னைக்கு நீங்க தெரியுமா, நான் நேற்று ஒரு செய்தி ஒருத்தரோடு கூட பேசினப்ப, வெள்ளைக்காரங்க அவங்க சபை வாங்க முடியாது, லண்டன்ல சபை கட்ட முடியாதான். நம்ம நிறத்தை காட்டி வேணா என்ன பண்ணலாமா, எங்களுக்கு அதுல ஒரு கிளாஸ் கொடுத்திருக்காங்க, இவங்க வாங்கலாம். வெள்ளைக்காரங்க சபை வாங்க முடியாது, சபையை விற்று கொண்டு இருக்கிறாங்க. யாருக்கிட்ட? அவங்க கிட்டதான். யாருடைய கீழ்ப்படியாமையினால வந்தது? கர்த்தர் சொன்னார், நீ ஆபிரகாம் நீ போவாத, நான் இங்கேயே வச்சு உன்னை காப்பாத்துவேன். இயேசுவை எகிப்துல வச்சு காப்பாற்ற வேண்டியது அது அவருடைய. அதான் சொல்றேன் இல்லையா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தா எகிப்திலையும் இயேசுவை காப்பாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா பாபிலோனிலும் தானியேலை உயர்த்துவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுத்தா இந்த தேசம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது, இங்க ஓரினர் சேர்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க, இதுல என் பிள்ளையை கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தா நீ பாதுகாக்கப்படுவ. கர்த்தருக்கு செவி கொடுக்காம நீ இதை விட எவ்வளவு சேஃபான தேசத்துல போய் உட்கார்ந்தாலும் அந்த தேசம் நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டோம். ஆபிரகாமோடு கூட ஆகார் வந்தாங்க. ஆகார் வந்ததுக்கு அப்புறம் இஸ்மவேல் வந்தாரு. இஸ்மவேல் பார்த்தா இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. அதான் சொன்ன, உனக்கு துஷ்டனா இருப்பான். இருக்கிறாங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. என்ன வேணா விளக்கப்படுத்துங்க. மதிப்பிற்குரிய ஒரு ஊழியக்காரர் கர்த்தருக்குள்ள நித்திர அடைந்தார். என் வயசை விட ஒரு வயசு பெரியவரோ சின்னவரா ஞாபகம் இல்லை, நபீல் அப்படின்னு சொல்லி லண்டன்ல அமெரிக்கால இருந்த ஒரு டாக்டர். அவர் I searched for Allah in Quran and I found Jesus அப்படின்னு சொன்னார். ஒரு இஸ்லாம் சகோதரராக எதுதான் உண்மையான வழி என்று தேடி 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 பார்த்த போது கடைசியாக அவர் கண்டு கொண்டது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார். இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து உண்மையிலே he did that. எல்லா இடத்துல டிபேட்டுக்கு போனார். இயேசு தான் பெரியவர், இயேசு ஒருவர் தான், அல்லாஹ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். பேசி அவருக்கு கேன்சர் வந்துச்சு. அப்போ அவர் என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமா? நீ அல்லாஹ்வை பழிச்சதுனால தான் இப்படி. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் ஆண்டவர் அவரை கைவிட்டார்? அது ஆண்டவருக்குரிய, கர்த்தரை எடுத்துக்கொண்டார். செவி கொடுக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? இன்னைக்கு அவங்க கிட்ட எவ்வளவு வேணா வாக்கு பண்ணுங்க, வாக்குவாதம் வசன ஆதாரங்களோடு கூட காட்டுங்க. இயேசு ஒருவரே மேசியா, இயேசு ப்ராஃபெட், இயேசு தெய்வம் அல்ல, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யார் அங்க ரூட்? அதான் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். The root of disobedience நம்முடைய இருதயத்தில் இருக்கு. எங்க இருந்து இந்த கீழ்ப்படியாம வருதுன்னா, வெளியில தெரிகிறது மரம், ஆனா மறைந்து இருக்கிறது வேர். அந்த வேர் வெளியில தெரியும். கீழ்ப்படியாம அப்படிதான். இன்னைக்கு நமக்குள்ள நான் என் காதால கேட்டிருக்கிறேன், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான். கீழ்ப்படியாம கர்த்தர் அதை அருவருக்கிறார். இந்த 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். போயிட்டு வந்ததுனால, முரட்டாட்டம் பண்ணதுனால என்ன வந்ததுதான் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும்
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். அடுத்து என்ன வரும்? முரட்டாட்டம் பண்ண அடுத்தது என்ன வரும்? கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காத காரியத்துல ஒரு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் 5ல இந்த முறுமுறுப்பு கட்டாயம் இருக்கும். You will feel that you have done it. நீங்க வீட்டுல செய்திருக்கீங்க, உடனடியாக முறுமுறுப்பு. இன்னும் நடந்தது தெரியல, ஏன் நடந்தது தெரியல, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, கர்த்தர் நடத்தி அந்த வழிகள்லாம் மறந்துட்டு இருப்போம். உடனடியாக முறுமுறுப்பு. எனக்கு ஏன் வந்ததோ தெரியல, கல்யாணம் பண்ணி வச்சவங்கலாம் திட்டுவோம். என்ன ஏன் இங்க கொடுத்தாங்கன்னு தெரியல. இங்க வந்து 2 புள்ள பெத்து 10-15 வருஷம் ஆகி எல்லாம் நடந்த பிறகும் முறுமுறுப்பு என்ன பண்ண, பழசெல்லாம் கொண்டு வரும். விசுவாச பழைய கர்த்தர் நடக்கையெல்லாம் நம்மளை நினைப்பூட்டும். முரட்டாட்டம் முறுமுறுப்பு கொண்டு முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்துல செத்து போனேமே ஆனால் நலமா இருக்கும், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்ற பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருடைய திட்டத்தையே அப்படியே மாத்துது பாருங்க. கர்த்தருடைய திட்டத்தையே அப்படியே மாற்றி கர்த்தருடைய தரிசனத்துக்கு தடையா மாறிடும். ஈசாக்கு ஆபிரகாம் பண்ண தப்புனால என்ன ஆயிடுச்சு? கர்த்தரோட வாக்குத்தத்தமே அங்க இதுவாயிடுச்சு. உன் பிள்ளைகள் அப்படின்னு, உன் பிள்ளைகள் சொன்னாரா, உன் பிள்ளைன்னு சொன்னாரா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு? உன் ஏகசுதன். ஆனா ஆல்ரெடி பிள்ளை இருந்தது, ஆனா ஏகசுதன். கர்த்தருடைய திட்டத்துக்கே அங்க இது வரும். நீங்களும் நானும் செவி கொடுக்காமல் போனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு கர்த்தருடைய திட்டத்துக்கே நம்ம முரணா மாறுவோம். கர்த்தருக்கு முரட்டாட்டம் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கெடுத்து நம்ம சுற்றிலும், இது நல்லா கவனிங்க, யாருக்காக ஓவர் டைம் யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு. ஆனா நீங்க முரட்டாட்டம் பண்ணா உன் பிள்ளைகளும் கஷ்டப்படுவாங்க. கர்த்தர் சொல்லதான் சொல்றாங்க, நம்ம சந்ததியும் கெட்டுப்போம். போயிட்டு வந்த 10-12 பேர்ல 10 பேர் சொன்னவங்க அவங்களும் போல, அவங்க பிள்ளைகளும் போல. அவன் சொன்னது எல்லாமே நடந்துச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். பிராக்டிஸ். ஆண்டவரோட வார்த்தையை பேசுங்க. அதனாலதான் வேதம் படிக்கணும். இந்த வேதத்தை படிக்க தான் என்ன வரும்? வேதத்தோட வார்த்தைகள் உள்ள வெளியில வரும். இல்லாட்டி நாசமா போயிடுவேன், இப்படியே தான் இருக்கணும், இப்படியே தான் மூளையில இருக்கணும் சொல்லாத. அவன் என்ன சொன்னானோ அதே மாதிரி அவன் என்ன சொன்னா, சபையார் எல்லாரும் அவர்களும் எகிப்து தேசத்துல செத்து போனோமே ஆனால் அவன் செத்து போயிட்டான். இந்த வனாந்திரத்துல நாங்கள் செத்தாலும் வனாந்திரத்துல செத்து போயிட்டான். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன என்று கேட்டான் பாருங்க. அதே மாதிரி செத்து போனான். கான்சிக்வன்ஸ் ஆஃப் முரட்டாட்டம். முரட்டாட்டம் பண்ணா என்ன நடக்கும்னா நமக்கும் பாதிப்பு. எல்லாரும் கவனிங்க, நமக்கு மாத்திரம் பாதிப்பு வந்தா போதும், என் பிள்ளைங்களை விட்டுடுங்க, அந்த நல்ல எண்ணம் வரவே வராது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கும் பாதிப்பு வரும், உன் பிள்ளைகளுக்கும் பாதிப்பு வரும். ஆண்டவர் சொன்னாரு, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறப்பேன்னு சொன்னாரா? அவருக்கு தெரியும் நம்முடைய இருதயம் எங்க இருக்குன்ட்டு, இல்லையா? நம்ம இருதயம் பிள்ளைங்க மேலதான். அதனாலதான் ஆண்டவர் இங்க எச்சரிக்கிறார், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இந்த தேசத்துல, கர்த்தருக்கு முரட்டாட்டம் பண்ணாம செவி கொடு. சபையில சொல்ற வார்த்தை உனக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிக்காது, என்ன உங்களுக்கு பிடிக்காது, ஐ டோன்ட் மைண்ட், கவலைப்படல. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அநேக நேரம் கஷ்டமா இருக்கும், உங்களை சுட்டி காட்டுற அப்படிலாம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சீர் பொருந்த பண்ண கர்த்தர் விரும்புகிறார். முரட்டாட்டம் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி இல்லையா? கர்த்தர் அதை விரும்புகிறதே இல்லை. அதனுடைய கான்சிக்வன்ஸ் பார்ப்போம். 30வது வசனம், 14ஆம் அதிகாரம் 30. எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா, வெரி குட், அல்லேலூயா. சொல்லுது இது, நீங்க யாரும் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து கொள்ளையாவார்கள்.
என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அந்த பார்டர்ல கூட விழாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனா இதான் நடக்கும். அவைகள் வனாந்திரத்தில் விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். இங்கதான் கர்த்தர் சொல்றாரு 40 வருஷம் நடப்பீங்கன்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி கர்த்தருடைய பிளான் என்ன? 40 days. கொஞ்சம் தூரம் நடந்தா போதும். We have to have consequences if we have முரட்டாட்டம். ரெபல்லியன் நமக்குள்ள இருக்குதுன்னா, கர்த்தருக்கு விரோதமா ரெபல்லியன் நமக்குள்ள ரெபல்லியன் ஸ்பிரிட் இருக்குதுன்னா, we have to face consequences. கான்சிக்வன்ஸ் என்ன? 40 நாள்ல நடக்க வேண்டியது என்ன? 40 வருஷம் நடக்க வேண்டியது என்ன? நீ போக மாட்டோம், பிள்ளைங்க போவாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுங்களா? மதிப்பிற்குரிய பிரேம்குமார் அங்கிள், பாஸ்டர் பிரேம்குமார் அங்கிள் எங்களுக்கு ஒரு முறை சொன்னார். என் தோள் மேல கை போட்டு சொன்னார், செய்தியிலேயே சொன்னார், உனக்கு தெரியுமா ஒரு அற்புதம் அப்படின்னு. தெரியல, நான் சொல்லுங்க. பெரிய ஞானவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரெல்லாம் ஜீவனோடு வைத்திருக்கிறது. இவங்க புறப்படும் போது சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. ஓகே, எந்த போற வழியில ஹெச்எம் இருந்தது, கியூபஸ் இருந்தது. சரி, நீங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஆட்கள். போலோ இருந்தது, புது துணி வாங்குறது. இவங்க நடக்கிற வழியில எந்த கடை இருந்தது, எனக்கு செருப்பு கடை சரியா ஞாபகம் இல்ல, சில பிராண்ட்ஸோட எக்கோ காஸ்ட்லி, காலே வலிக்காது படிக்கு. கர்த்தர் தான் உங்களுக்கு எல்லாமே. எகோவா ஈரே எல்லாம். அவங்க நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 அவங்களோட ஃபுட் வளர்ந்துதான், ஃபுட் வளர வளர செருப்பு வளர்ந்துதான், அவங்க வளர வளர அவங்க துணிமணிகள் வளர்ந்துதான். அல்லேலூயா. இது எக்ஸாஜரேட்டடா இருந்தாலும் நான் நம்புறேன் கர்த்தரை, அவரால் முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. முரட்டாட்டம் பண்ணாம கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருந்தால் பஞ்ச காலத்திலும் நூறத்தனையான ஆசீர்வாதத்தை, இங்க கவனிங்கம்மா ப்ளீஸ், பஞ்ச காலத்திலும் நூறத்தனையான ஆசீர்வாதத்தை நம்மளால ருசி பார்க்க முடியும் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்போமே, அவர் கீழ்ப்படிந்தார். நான் தான் சொன்னேன், கீழ்ப்படிதல் சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே ஃபாலோ பண்றது கஷ்டமா. நான் இதுக்கு பதில் இதை செஞ்சுக்குவா, அதுக்கு பதில் இதை செஞ்சுக்குவா. There is no shortcut for கீழ்ப்படிதல். நல்லா கவனிங்க, கீழ்ப்படிதலுக்கு எந்த குறுக்கு வழியுமே கிடையாது. இதை இந்த காலத்தில் இப்படி செய்யணும் கர்த்தர் சொன்னார்னா அதை அப்படியே தான் செய்ய வேண்டும். அதனால தான் சொன்னேன், காலை உடனே போவோம், உடனே கீழ்ப்படியணும். அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தாழ்த்தினாரா? எது வரைக்கும் தாழ்த்தினாரா? மரண பரியந்தம். அவருக்கு என்ன கட்டளைன்னா, நீ வாய் பேசக்கூடாது. வாய் பேசுனா என்ன ஆயிடும்? நான் மனம் பதறி அவங்க எல்லாம் ஏதாச்சும் பண்ண, வாயை பேசக்கூடாது. புரியுதா? இவர் மனம் பதறி ஏதாச்சும் ஒரு சாபம் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பிளானே அவுட் ஆயிடும். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். யார் போவாங்க அப்படின்னு சொன்ன போது இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். ரிபல் பண்ணல. ஆண்டவரே, தகப்பனே, பிதாவே, இந்த காலம் இல்ல, இதுக்கு அப்புறம் ஒரு காலம் போட்டுமா? உடனடியாக செய்தார். கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புறீங்களா? நீங்க வேற எதிலுமே பிரியப்படுத்த முடியாது. உடனடி கீழ்ப்படிதல், அதுதான் பிரியப்படுத்த முடியும். முரட்டாட்டம் உங்களுக்குள்ள இருக்குது. டோன்ட் சே நோ. எல்லாருக்குள்ள உண்டு. நியாயம் தீர்க்கிறீங்கன்னா பரவாயில்ல, இருக்கிறத சொல்றேன், கண்ணால பாக்குறத சொல்றேன், ஆவியில உணர்தல சொல்றேன், கர்த்தர் சொல்ல நினைக்கிறத சொல்றேன், எனக்கு அதிகாரம் கொடுத்ததுனால சொல்றேன். அது குறித்து பேசட்டுமான்ட்டு எனக்குள்ள பெரிய போராட்டம் இருந்தது. கர்த்தர் 2 சமிக்கைகளை கொடுத்தாரு எனக்கு. 2 சமிக்கைகள் உறுதிப்படுத்தினார். அடுத்த கிழமை பேச போறதுக்கு உறுதிப்படுத்தினார். இது சபைக்கு தேவை. இதுல நம்ம குணப்பட வேண்டும். முரட்டாட்டம் பண்ணோம்னா அது அவபக்தியா இருக்கும், விக்கிரக ஆராதனைக்கு இணையா இருக்கும் இல்லையா? கர்த்தரிடத்துல சீர்பொருந்த பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த முரட்டாட்டத்தை நான் விட்டுவிட விரும்புறேன்ப்பா, உடனடியாக கீழ்ப்படிய விரும்புறேன்ப்பா. சபையில சொல்லப்படுகிறதுக்கு நான் உடனடியாக கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம். எழுந்து நின்று தேவனோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம்.
கர்த்தரோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி என்று சொன்னீங்க பார்த்தப்பனே. நான் விக்கிரக ஆராதனை பண்ணல. என் குடும்பத்தில் விக்கிரக ஆராதனை எல்லாம் எடுத்து போட்டுட்டீங்க. என் குடும்பத்தில் என்னில் விக்கிரக ஆராதனை இல்லைன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அநேக முறை முரட்டாட்டம் பண்றதுனால அந்த விக்கிரக ஆராதனை, நீங்க அருவருக்கிற விக்கிரக ஆராதனை எங்களுக்குள்ள வந்துடுது, அவபக்தி வந்துடுது. முரட்டாட்டம் பண்றதுனால முறுமுறுப்பு வந்துடுது. அப்பா, நம்பிக்கை போயிடுது. உங்க வார்த்தை மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுது. இந்த முரட்டாட்டம் என்னோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருடுது. இதை நான் இங்கேயே விட்டு விடுறேன். உண்மையாய் மனம் திரும்புகிறவர்கள் கர்த்தர் உதவி செய்வார். உண்மையாய் மனம் திரும்புகிறவர்கள் கர்த்தர் இப்பொழுதே உதவி செய்வார். காலையில் சொன்னபடி உடனே நாம் போவோம், உடனே நாம் போவோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உடனே உடனே உடனே. இனி காலம் செல்லாது என்று கர்த்தர் நம்மிடத்துல பேசு. உலகமே அவருடைய இரண்டாம் வருகைக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இன்னமும் நம்ம சீர்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்துல விருப்பம் உள்ளவராய் இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இதோ பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இது முதற்கொண்டு பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மனம் திரும்புங்கள் என்று சொல்றார். எவ்வளவு பெரிய பாவமா இருக்கட்டும், ஐயோ இவ்வளவு முரட்டாட்டம், இவ்வளவு கான்சிக்வன்சஸ் இருக்கா, இவ்வளவு பாதிப்பு இருக்குதா, அவங்க பிள்ளைகள் மேல வந்துடுச்சா, அவங்க போக முடியாதா, அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து தண்ணில எடுத்துக்கொண்டார். அதெல்லாம் அவர் தண்ணில எடுத்துக்கொண்டார். தன்னுடைய முழு உடம்பில காயங்களாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய கைகளில், அவருடைய கால்களில், அவருடைய தலையில எல்லா காயங்களினாலும் ஏற்றுக்கொண்டு வாய் பேசாமல் இருந்தார். அவர் வாய் பேசாமல் இருந்தார். கர்த்தரிடத்துல சொல்லுவப்பா, எனக்காக மரித்தீரே, எனக்காக காயம்பட்டீரே, எனக்காக பத்தகப்பனை முறுமுறுக்காம இருந்தீங்க, எனக்காக வாய் பேசாம இருந்தீங்க பத்தகப்பனை, நான் வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லி எனக்காக வாய் பேசாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துல நாங்கள் தைரியமாக உங்க கரத்துல வருகிற சொல்லுவோமா? அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய தைரியத்தினால நாங்கள் உங்களுக்கு முன்பாக வருகிறோம். எங்கள் முரட்டாட்டத்தை மன்னிங்க. எல்லாரும் கேட்போம், என்னோட முரட்டாட்டத்தை மன்னிங்க. மீண்டும் நாங்கள் முரட்டாட்டம் பண்ணாமல் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா தகப்பனே. அப்பா, தகப்பன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல இன்றைக்கு எங்களுக்கு சிச்சித்து இருக்கிறீங்க. உங்க விருப்பம் இல்லாத காரியங்கள் எல்லாம் நாங்கள் விட்டுவிட மனதா இருக்கிறோம் அப்பா தகப்பனே. எங்களை ஒரு விஷயாக மன்னித்தொருளுங்க, ஒரு விஷயாக இரக்கம் பாராட்டுங்க. நாங்கள் உங்க சமூகத்துல வந்து நிற்க திராணியுள்ளவர்களாக மாற்றுங்க அப்பா தகப்பனே. உங்க வார்த்தை ஒன்றே மாற்றும், உங்க வார்த்தை ஒன்றே எங்களை விடுதலையாக்கும். எங்களை மாற்றுங்க அப்பா. முரட்டாட்டம் பண்ணுதல் இன்றையோடு கூட நாங்கள் விடுகிறோம் அப்பா தகப்பனே. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய, கர்த்தர் சொல்லுகிறதற்கு இதற்கு பதில் அதற்கு, அதற்கு பதில் இதற்கு என்று அல்ல, நீர் சொன்னதை உடனடியாக செய்கிறதற்கு மனதுள்ளவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, பிள்ளைகள் இங்க ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அடியேனும் பிள்ளைகளுமாக நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு கூட இங்க வருகிறோம். நாங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள். எங்களுக்குள்ள அவபக்தி இல்லை, விக்கிரக ஆராதனை இல்லை, ஆனா அதற்கு இணையான முரட்டாட்டம் இருக்குது. அது எங்களோட ஆசீர்வாதங்களை கெடுக்கிறது, எங்களோட ஆசீர்வாதங்களை திருடுகிறது, தேவனோட திட்டத்தையே மாத்துது. 40 நாள் தான் தேவனோட திட்டம், ஆனா முரட்டாட்டம் 40 வருஷமா மாத்துது அப்பா தகப்பனே. எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க அப்பா தகப்பனே. ஒரு விஷயம் இறங்குங்க அப்பா தகப்பனே. நாங்கள் உமது கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கரத்துல விழுகிறது மேலானது என்று சொல்லுகிறது. எங்களை சுற்றிங்க, எங்களை சீர்படுத்துங்க, எங்களை அப்பா ஸ்திரப்படுத்துங்க அப்பா தகப்பனே. எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம், உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்க கரத்துல வெறுமையாக தாழ்த்துகிறோம். நீர் மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிறவர், பதில் அளிக்கிறவர். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை விசுவாசமாக கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வார்த்தையினாலே நாங்கள் இந்த மனம் திரும்ப முழு மனதோடு கூட முற்று முழுதுமாய் தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் திருப்பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்காக பாடும்போது காணிக்கை ஒப்பு கொடுக்கலாம். கரத்தில் இருக்கிற காணிக்கைகளை விதையுங்கள். சபையில இதுவும் கூட கீழ்ப்படுதல். ஏனோ தானோ என்று காணிக்கை கொடுக்காமலாம் இருக்காதீங்க. இங்க இல்லைன்றதுக்காக கேட்கல,
உங்களுக்கான ஆசீர்வாதமா இருக்கிறது கேட்கிறேன். நம்பிங்க, விதைக்கலாம். அநேகரோட வாழ்க்கையில, அநேக ஊழியர்களோட வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்குகிறதாக நம்ம விதைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அது உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா.